ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருச்சி பொண்ணு அட்ராசிட்டி சேனல். எங்கடா பஸ்ஸில் இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாம், இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு இது ஒரு விளாக் மாதிரி எடுக்கலாம்னு ட்ரை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் விளாகு. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எங்கே போகிறோம், என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ தார்மி பார்த்தீங்கன்னா அவள் படுத்துட்டு அவள் டிவி பார்த்துட்ருக்கா. அவளுக்கு டிவினா தான் கொஞ்சம் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் டிவி தானே. சரி, ஓகே, நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கே நம்ம ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரீமு, ஆசை, கனவுனே சொல்லலாம். நான் வந்து இது வரைக்கும் வெளியூர்லாம் போய் ஸ்டே பண்ணதில்லை. போகணுன்னு ஆசை, பட் நமக்கு வந்து சுச்சுவேஷன் செட் ஆனதே கிடையாது. நம்ம லைஃப்லலாம் எப்படிலாம் ஏறணுன்னா மொளம் அப்படியே சருன்னு சறுக்கிடும். அந்த மாதிரி தான் எவ்வளவோ பிளான் பண்ணியும் இது வரைக்கும் என்னால் இது பண்ணவே முடியல. திடீர்னு பார்த்திங்கன்னா அன்பிளான்டாக தான் நாங்கள் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவாச்சு. நாளைக்கு ஊட்டிக்கு கிளம்புறோன்னா இன்றைக்கி நைட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணோமே. ஆனால் ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணோம். கடைசியில் பார்த்திங்கன்னா நான் வந்து சேல்ஸ் எடுத்து சாட்டர்டே வந்து டிஸ்பேச் பண்ணிவிட்டு போனால ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் வந்து அன்றைக்கி பஸ்ஸு வந்து புக் பண்ணிட்டோம். ப்ரைவேட் பஸ்ஸு ஸ்லீப்பர் புக் பண்ணி நல்லபடியாக போய் சேர்ந்துட்டோம். அங்கே போய் சேர்ந்தால் இன்னும் சீசன் டைமில் வேறு நாங்கள் ரீச் ஆகிட்டோமா. அதனால் ரூம் ரெண்ட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதுவும் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் போய் ஸ்டே பண்ண ஹோட்டல் பேர் வந்து சர்க்கார் பேலஸுங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டனுக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1.3 கிலோமீட்டர் மட்டும்தான். ஸோ அங்கேருந்து பக்கமே எங்களுக்கு எல்லாமே. அதனால் மெயினான ஏரியாவில் ஸ்டே பண்ணனாலே என்னவோ தெரியல, அங்கே வந்து ரூம் ரெண்ட் வந்து 1 டேக்கு வந்து 3000 சொல்லியிருந்தாங்க. வேறு ஹோட்டல் எங்கேயுமே கிடைக்கல. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே புக் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் தான் பெரிய சிக்கனை புத்திசாலி மாதிரி இல்லை அங்கே போய்க்கலாம், அங்கெல்லாம் கம்மியான பட்ஜெட்டில் 700 800 கிடைக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். கடைசியில் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. எல்லாம் போச்சா சோளமுத்தான்ற மாதிரி 3000 போய் தண்டம் வச்சேன். அங்கே போய் சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலை 9:30க்கு ரீச் ஆனால் அங்கேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கடன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து தொட்டபெட்டா பீக்கு. ஊட்டியில் மெயினாக பார்க்கக்கூடிய, ஊட்டின்னு எடுத்துட்டோன்னா மெயினாக பார்க்கக்கூடியது வந்து தொட்டபெட்டா பீக்கு. அதுக்கப்புறம் டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், ஊட்டி லேக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா பீக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் தொட்டபெட்டா பீக்கு. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்துட்டு 10 ரூபி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம தொட்டபெட்டா பீக்குன்னு சொல்கிறத விட சூசைட் பாயிண்ட் சொன்னால் சில பேருக்கு தெரியும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு எதிர்பார்க்காதீங்க. பட் அப்படி சொன்னால் சில பேருக்கு தெரியும். அதனால தான் அப்படி சொல்கிறேன். அந்த இடத்துக்கு இன்னொரு பேரும் அதுதான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்பு தாங்க. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஊர் மரங்கள், இந்த வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் அந்த மாதிரி மரத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஃபுல்லாக வந்து இந்த பைன் ட்ரீ, சவுக்கு மரம், ஆரஸ்வதி மரம் இந்த மாதிரி மரங்கள் தான், கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி மரங்கள் தான் இருந்துச்சு. ஏன்னா இது பூமியிலேருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4000 அடி 5000 அடிக்கு மிச்சமாக அதிகமாகவே இருக்குது. மலை செம்ம மலை செங்குத்தாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ போகும்போதே கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் போனோம். பட் நல்லபடியாக ரீச் ஆகிட்டோம். நாங்கள் அதனால் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு காலைல போகும்போது கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும்னு நினச்சிட்டு போனோம். பட் அங்கேருந்து சில் கிளைமேட்டுக்கு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்ததால் என்னவோ தெரியலை, நல்லா கூலிங்காக இருந்ததால் என்ன தெரியல, அந்த டயர்ட்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியலை, நல்லா இருந்தது. அது இல்லாமல் காலையில் நாங்கள் வந்துட்டு அவ்வளோவா ஃபுட்டு எடுத்துக்கல. சும்மா சிம்பிளாக வந்துட்டு ஒரு சின்ன தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கும் ஃபுல்லாலாம் சாப்பிடல, நார்மலாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அதுக்கும் மதிய சாப்பாடும் சாப்பிடல. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா சுற்றி திரிஞ்சோம். டயர்டே ஆகலாம், அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா அங்கே நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா சீசன் டைம், நியூ இயர்ன்றனால நிறைய க்ரௌடு. ஓகேங்களா? ஸோ நிறைய க்ரௌடு. நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, ப்ரீ பிளான் பண்ணாமல், ரூம் புக் பண்ணாமல், பஸ் டிக்கெட் புக் பண்ணாமல் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் லாக் ஆனோம். பட் நீங்கள்லாம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா? புக் பண்ணிவிட்டு போகும்போதுட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். ட்ரெயினில் மோஸ்ட்லி புக் பண்ணிக்கோங்க. பஸ்ஸை விட ட்ரெயின் வந்து சேஃபாகவும் இருக்கும், டயர்டாகவும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அது மாதிரி ட்ரெயின்லனா போகிறதா இருந்தால் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் டிக்கெட் வந்து போட்டுருங்க. ஏன்னா அது வரைக்கும் நிறைய, ஏன்னா அது விசிட்டிங் பிளேஸுன்றனால
டிக்கெட்டெல்லாம் டக்குன்னு போயிடுது. அதுதான் ஒன்று. ஓகேங்களா, நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது எங்களுக்கு 800 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஸ்லீப்பர் பஸ்ஸு ஊட்டிக்கு டேரெக்டாக நம்மளுக்கு அங்கேயே ஸ்பாட்லேயே கொண்டு இறக்கி விட்டாங்க. ஆனால் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா 3500 ஒரு ஆளுக்கு. நாங்கள் அது எதுக்குடா நம்ம இப்படி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் பஸ் இருக்கவே இருக்குல்ல, நம்ம எதுக்கு இதுக்கு போகணும், நம்மனா அவ்வளோ பெரிய டாட்டா பிர்லாவான்ட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். ஸோ தொட்டபெட்டா பீக்கு சுற்றி முடிச்சுட்டு நான் பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டீ கார்டன் எல்லாம் இருந்துச்சு. சரி, அது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அப்படின்னாங்க. சரி நடந்தே போயிடலாம், அவ்வளோவா டயர்ட்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பெரிய வீராப்பா நடந்து வந்துட்டோம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. மோஸ்ட்லி 2 வீலர் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை 4 வீலர் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு டே வந்து அந்த ஒரு எக்ஸைட்டில் வந்து நல்லா நடக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இது பஸ்ஸில் கூட போகலாம், ஃபுல்லாக நடந்துட்டோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தானே, 2 கிலோமீட்டர் தானே, 3 கிலோமீட்டர் தானே அப்படின்ட்டு அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ரிசல்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் டே வந்துட்டு சுத்தமாக முடியல. நல்ல கால் பெயின், கோல்டு, ரன்னிங் நோஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, நாங்கள் அங்கேருந்து பஸ் பிடிச்சி தான் தொட்டபெட்டா அந்த இடத்துக்கு, அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 4 ரோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் இறங்கிட்டோம். அங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்துட்டு 80 ருபீஸ்ன்னு சொல்லி அங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க தொட்டபெட்டாவுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் தான் எங்களை கூப்பிட்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து இறங்கி நடந்தே வந்துட்டோம். டீ கார்டனுக்கு நடந்து வரலான்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு நான் முன்னாடி நடந்துட்டு வந்துட்டேன். தார்மி டேடி தான் பின்னாடி வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்தாங்க. நானும் பாப்பாவை ஃபஸ்ட்டு தூக்கிக்கிட்டு முன்னாடி இது பண்ணிட்டேன். பாப்பா வந்து சுத்தமாக நடக்கவே மாட்டேன்ட்டா. அதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதில் போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கம்பெனிக்கு பக்கத்தில் இருந்த பசங்கள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்களாம் நடந்து போகலான்ட்டு பிளான் பண்ணி தான் நடந்து வந்தோம். தனியாக நாங்கள் 2 பேர் மட்டும் நடந்து வரல, கூட கொஞ்சம் கும்பலாக ஒரு 20 பேர்கிட்ட நடந்து வந்தோம். அப்போ சடன் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே இருந்த போலீஸ் இவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போதாம்மா சிறுத்தையெல்லாம் போச்சு, புளியெல்லாம் போச்சுன்னு வேறு பீதியை கிளப்பிட்டாங்க. சரி கடல் மேலே பாரத்தை போட்டு நடந்து போகலான்ட்டு வந்தோம். அங்கே பார்த்தீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கேரட் செடிங்க. ஓகேங்களா, கேரட் செடியெல்லாம் அங்கங்கே முளைச்சிருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, பிடுங்கியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து ஓகே நடந்து வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்தே வந்துட்டோம். நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்தோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீ கார்டன் இருந்துச்சு. டீ கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த தேயிலை பறிக்கிற மாதிரி ஷூட்டிங்கு இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க போல். அங்கேயே வந்து சாக்லேட்ஸு, ஊட்டி ரஸ்க் இதெல்லாமே செஞ்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டீ கார்டன் விசிட் பண்ண போகலான்னு பார்த்தா அங்கே வந்துட்டு 20 மினிட்ஸ்க்கு 20 ருபி பர் ஹெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். இது நம்ம டைம் போட்டுருவாங்க, இந்த டைம் போயிட்டு இந்த டைம் வந்துடணும்னு சொல்லியிருந்தாங்க. இதான் தேயிலை தோட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆனால் இது வந்து டீ ஃபேக்ட்ரியும் கிடையாது, இதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி கார்டன் சொல்லி ஒரு இது, இங்கே நம்ம ஃபோட்டோ ஷூட்டு, ரீல்ஸு இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஊட்டி வந்தால் வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டீ கார்டனுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே டீ செடி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு டீ, காஃபி தூள் எல்லாமே ரெடி பண்ணி தராங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேச முடியல, பிகாஸ் இங்கே வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஸ்வதி செடி இந்த மாதிரி தான் இருக்குது, மரம் எல்லாம் ஆரஸ்வதி மரம் அந்த மாதிரி இருக்கிறனால ஸோ அது வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி வரும். அவ்வளோ க்ரீனிஷாக செம்ம பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன் எல்லாமே. நீங்களும் கண்டிப்பாக வாங்க. நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு சிரமமே இல்லாமல், எந்த ஒரு அலக்கழிப்புமே இல்லாமல் வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருக்கும். நாங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து நல்லா என்ஜாய் பண்ண நல்லா நட வண்டி ராஜா நடன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே ரொம்ப இதாயிருச்சு. அந்த கூலிங்கான கிளைமேட்டில் வெயில் வந்து நல்லா அடிச்சுது. அந்த ஒரு குளிருக்கும் அந்த வெயிலுக்கும் வந்து நம்ம நல்ல இதமாக ரொம்ப சூப்பராக கதகதப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த கிளைமேட் வந்து ஒத்துக்கல. ரொம்ப ரன்னிங் நோஸு, நியூ இயர் அன்னைக்கெலாம் எனக்கு ரொம்ப ஹெவி ஃபீவரு, கோல்டு, நைட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த இதில்.
இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த அங்கே தேயிலை தோட்டத்தில் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் போடுவாங்களா, அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தார்மி டேடி நீங்கள் ஏதாவது டான்ஸ் ஆடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு கொஞ்சம் ஷையாக இருந்ததால் நம்மளால் அதெல்லாம் பண்ணல. ஜஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் போஸ் கொடுத்துட்டு ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். நல்லா இருந்துச்சு. தேயிலை தோட்டம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மெயின் ரோட்டில் சூப்பராகவே இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்ல எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை தான் நம்மளுக்கு காய வச்சு நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா டீ கார்டன்லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து டீ ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஸ்டாப் பேர், அந்த பிளேஸ்க்கு என்ன பேர்னா பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ ஃபேக்ட்ரியோட பேர் ஓகேங்களா. அங்கேயே வந்துட்டு டீ ஃபேக்ட்ரி இருக்குது, சாக்லேட் ஃபேக்ட்ரியும் இருக்குது. நம்ம உள்ளே என்ட்ராகி வந்துட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் வந்து டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கும் தனி கூப்பன் இருக்குது. நம்ம டிக்கெட் கட்டி எடுக்கணும். சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தனி சீட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு நம்ம கட்டி டிக்கெட் புக் பண்ணி தான் நம்ம வாங்கணும். 10 ரூபாயோ 20 ரூபாயோ வாங்குகிறாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸு. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாக்லேட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்த மாதிரி மிஷின்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மிஷின்லேயும் வந்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளேவர் ரெடி பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து சீட்ஸை வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணுறதுக்கு, அதை வந்துட்டு மெல்ட் ஆக்குறதுக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொன்றா இது பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு வேணும் இல்லையா, அந்தந்த ஷேப்புக்குள்ளே கண்டெய்னரில் போட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க. அந்தந்த இதில் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த சாக்லேட் அந்த ஷாப்புக்கு வந்துடும் ஓகேங்களா. அந்த இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த ப்ராசஸ் தான். நாங்கள் இங்கே லைனில் நின்று அந்த கூப்பனை கொண்டே கொடுத்து நம்மளுக்கு அந்த ஃப்ரீயாக தருவாங்க, அந்த சாக்லேட் வாங்கினோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு சாக்லேட் வந்துட்டு எப்படி ரெடியாகி வருது நம்ம கைக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம தேயிலை பார்த்தோம்ல டீ கார்டில், அந்த மாதிரி இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து காய வச்சு பவுட்ராக்கி கொடுக்குறது தான் நமக்கு வந்து டீ தூள், காஃபி தூள் அந்த மாதிரி வருது. இப்போ வந்து நம்ம வந்து டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு 10 ரூபி வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்போ அதுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம சாக்லேட் இதுக்கு போவோம். ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வச்சு அது நல்லா காய வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து டீ வந்துட்டு பவுட்ரு ரெடி பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதை தான் அந்த என்ன மாதிரி மிஷின்ஸு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் இது உள்ளே எல்லாம் யாருமே போக முடியாது. ஃபுல்லாக கிரில் கம்பி போட்டு ரொம்ப நீட்டாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஊட்டிலே நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து மெயினில் இருந்ததால் நாங்கள் வந்து இங்கே போனோம் ஓகேங்களா. பட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது மேனுஃபேக்சரிங்னு சொல்கிற பட்சத்தில். பட் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. மற்ற இதுக்கு போய் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. பட் இங்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எல்லாமே வாங்கினோம், தெரியாமல் போயிட்டோம் ஓகேங்களா. ஸோ நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது அங்கங்கே சொல்கிறாங்க. பட் நாங்கள் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது மற்ற இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. 10-20 ரூபா முன்ன பின்ன இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மிஷினில் தான் நம்மளுக்கு அந்த லீஃபை போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி இந்த பாருங்கள் நம்மளுக்கு வந்து டீ தூள் வந்துட்டு ரெடியாகி நம்மளுக்கு வருது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு அந்த ஃபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கினோம்ல, அதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக டீ கொடுப்பாங்க. அடுத்து வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளோர்லேயே வந்துட்டு இந்த மூலிகை ஐட்டம், ஃபேஸ் பேக் எல்லாமே ஹெர்பல் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம், அப்படியே டீ தூளெல்லாம் வாங்கிக்கிட்டு. அப்போ வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்லேட்டு எல்லாம் அந்த நம்மளுக்கு அங்கே ரெடி பண்ணாங்கல்ல ஃபேக்ட்ரிக்குள்ளே, அதை பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து என்னென்ன ஃப்ளேவர், இப்போ வந்து சீட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாதாம் அது இதுன்னு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுன்னு போட்டு வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு டிசைனில். நம்மளுக்கு எது வேணுமோ பார்த்து சரி வந்ததுக்கு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்ட்டு நாங்கள் சும்மா பார்த்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அங்கேருந்து அப்புறம் நாங்கள் கிளம்பி லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இது எல்லாமே நாங்கள் நடந்தே தான் வந்தோம், பஸ்ஸில் வரல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அதுதான். அதனால தான் எங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ரோஸ் கார்டனுக்கு வந்தோம். ரோஸ் கார்டன்னா இது வின்டர் சீசன்றனால
இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ரோஸ் எல்லாம் எதுவுமே பூக்கலை. அவங்க வந்து ஆனால் போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க, இது இந்த 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 நாட்டு ரோஸு, இது இங்கே இப்படி ரோஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரோஸ்க்கும் பேரெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. பூவெல்லாம் பூத்து இருக்கிற டைமில் நம்ம வந்திருந்தா இன்னும் அழகாக இருக்கும், உங்கள்கிட்ட காட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது வந்து என்னோட கனவு, ஊட்டிக்கு வரணுன்ட்டு. என்னைய மாதிரி எத்தனையோ பேர் இருப்பீங்க, உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் கனவுகள் இருக்கும், போக முடியாமல் இருக்க முடியாமல் இருக்கும், ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதாவது சம்திங் வந்து நம்மளுக்கு இதாகிட்டே இருக்கும் இல்லையா. பட் நான் வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆனது அக்டோபர் 2017 லாஸ்ட்டில் வந்து மேரேஜ் ஆச்சு. அக்டோபர் 27 வந்துட்டு 2017 மேரேஜ் ஆச்சு. அப்பையில் இருந்து பிளான் பண்ணோம், எங்களால் போகவே முடியல. ஏதாவது ஒன்று வந்துட்டு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. போகணும் ஆசை. இது வரைக்கும் மேரேஜ் ஆகி நாங்கள் எங்கேயுமே போனதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போனோம். அதுவும் ப்ரீ பிளான் பண்ணல, பிளான் பண்ணும்போதெல்லாம் சொதப்பலாச்சு. இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னால் தான் என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு ஃபீவர் வந்து கோல்டு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். பாப்பாவுக்கு எனக்குமே இது பண்ணல, பாப்பா கூட ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டா. ஏன்னா பாப்பா நாங்கள் தான் தூக்கி வச்சுட்டு இருந்தோமா, தார்மி டாடி நானும் தான் தூக்கி வச்சுட்டு இருந்தோம். அதனால் எங்களால் இது பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவ்வளோதான். நாங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டனும் போல், ஊட்டி லேக்குக்கும் போல், அது 2 மட்டும் ஊட்டிக்குள்ளே மிஸ் பண்ணிட்டோம். ரோஸ் கார்டன் ஓரளவு எல்லாமே பார்த்துட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் நம்ம அந்த சீசனில் வந்திருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஊட்டி பிடிக்கும், எத்தனை பேருக்கு ஊட்டி போகணுன்னு ஆசை? கண்டிப்பாக நீங்கள் போகணுன்னு நினச்சி போக முடியலைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக போவீங்க, குடும்பத்தோடு போயிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த நியூ இயர் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் மனசை விடாமல் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.